வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 4 நாள் போரில் சீன தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்தி தாம் அடைந்த வெற்றி என்று பாகிஸ்தான் செய்யும் பிரச்சாரங்கள் நாளாக அவற்றின் கூற்றுகளின் நம்பகத்தன்மையை அம்பலப்படுத்த தொடங்கியுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடந்த தீவிர விமான தாக்குதல்களின் போது குறைந்தது 5 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் விமானப்படை PAF அப்போது கூறியது. இருப்பினும் இப்போது வெளிவரும் தகவல்கள் PAF கூறிய வெற்றி கதைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளன. இந்த விமான சுட்டு வீழ்த்தல்கள் எப்படி யாரால் செய்யப்பட்டன என்பது குறித்து பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு உள்ளேயே தெளிவின்மை இருப்பதை இப்போது காணக்கூடியதாக உள்ளது. இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றின்படி சீன தயாரிப்பு J-10CE மற்றும் JF-17 விமானங்களை இயக்கும் பல PAF விமானிகள் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் ஏவிய சீன தயாரிப்பு PL-15E வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளுக்கு முனைய வழிகாட்டுதலை வழங்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். ஏவுகணைகளுக்கு முனைய வழிகாட்டுதல் என்பது ஒரு ஏவுகணைக்கு அதை இலக்கை தேடிச் செல்ல வெளியே இருந்து வழிகாட்டுதல் உதவியை பெற்றுக்கொள்வது. அந்த வெளி உதவியை ஏவுகணைகளுக்கு வழங்குவது அந்த நேரத்தில் வானில் பறந்து கொண்டிருக்கும் அவாக்ஸ் விமானங்கள். J-10CE மற்றும் JF-17 விமானங்களை இயக்க பாகிஸ்தானிய விமானிகள் சீன தயாரிப்பு PL-15E ஏவுகணைகளை ஏவிய போது அவாக்ஸ் விமானங்களின் உதவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக கடைசி நேரத்தில் இந்திய போர் விமானங்களை சுயாதீனமாக தாக்க ஏவுகணையின் தேடுபொறியை அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தனர். இது அடிப்படை நடைமுறையை விட ஏவுகணை மீதான நம்பிக்கை என்று விவரிக்கப்படும் ஒரு தந்திரோபாயம். இதை எளிமையாக சொன்னால் ஏவுகணையின் இலக்கை தேடும் பொறிமுறை ஒன்று உள்ளது. அதே நேரத்தில் இலக்கை தேடுவதற்கு வெளியே இருந்து, அதாவது ஒரு அவாக்ஸ் விமானத்திலிருந்து உதவி பெறும் தொழில்நுட்பமும் உள்ளது. தாக்குதல்களை தொடங்கியது இந்திய விமானப்படை. இந்திய விமானப்படை விமானங்கள் வானில் எழுந்துவிட்டன என்பதை அறிந்த பின்னரே பாகிஸ்தானிய விமானங்கள் மேலெழுந்து தாக்குதலுக்கு தயாராகின. ஒரு போர் விமானத்தை 2 நிமிடங்களில் புறப்படும் தயார் நிலைக்கு கொண்டு போய் தாக்குதலுக்கு மேலெழுந்து விட முடியும். அந்த விமானங்கள் அப்படி துரித பறத்தல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவாக்ஸ் விமானங்கள் அப்படி அல்ல. அவாக்ஸ் விமானங்கள் என்பது அடிப்படையில் பயணிகள் விமானங்கள் தான். பயணிகள் விமானங்களில் அவாக்ஸ் கருவிகள் பொருத்தப்படுவதன் மூலம் அவாக்ஸ் விமானங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த விமானங்களை மேலிட வைப்பதற்கு முன் வளமையான செக்கப்கள் செய்யப்பட்டு என்ஜின் இயக்கப்பட்டு வளமையான வேகத்தில் ஓடுபாதையில் ஓடி மேலெழுந்து வளமையான வேகத்தில் தாக்குதல் நடக்கும் இடத்திற்கு பறக்க வேண்டும். இந்த வளமையான வேகம் என்பது பயணிகள் விமானத்தின் வேகம். போர் விமானங்களின் வேகம் சூப்பர்சோனிக் வேகம், பயணிகள் விமானங்களின் வேகம் சப்சோனிக் வேகம். இதனால் ஒரு திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள போர் விமானங்கள் செல்வது போல அவாக்ஸ் விமானங்களால் செல்ல முடியாது. அதனால் தான் பாகிஸ்தானிய விமானிகள் தமது சீன தயாரிப்பு PL-15E ஏவல்களுக்கு அவாக்ஸ் விமானங்களின் முனைய வழிகாட்டுதலை பெறாமல் ஏவுகணையில் உள்ள இலக்கை தேடும் பொறிமுறையை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதை பாகிஸ்தானிய விமானிகள் இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள் என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை ஏவலில் வழிகாட்டுதல் இல்லாதது PAF-இன் கூற்றுக்கள் குறித்து குறிப்பிடத்தக்க சந்தேகங்களை எழுப்புகிறது. ஏனெனில் BVR ஏவுகணைகள் பொதுவாக எதிரி போர் விமானங்கள் போன்ற சூழ்ச்சி இலக்குகளுக்கு எதிராக துல்லியத்தை உறுதி செய்ய தொடர்ச்சியான தரவு இணைப்பு ஆதரவு தேவைப்படுகிறது. அதை அவாக்ஸ் விமானங்களால் மட்டுமே கொடுக்க முடியும். சீன தயாரிப்பு PL-15E ஏவுகணை தரவு இணைப்பு ஆதரவை பெரும்பாலும் நம்பியுள்ள ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணையின் தொழில்நுட்பம் பற்றிய விரிவான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் 5 விமானங்களை வீழ்த்துவது என்பது நம்ப கடினமானது. கதையை மேலும் சிக்கலாக்கும் விதத்தில் பாகிஸ்தான் விமானப்படை PAF அதன் எந்த விமானம் சுட்டு வீழ்த்தல்களுக்கு காரணம் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அல்லது பாகிஸ்தான் விமானப்படையின் எந்தெந்த விமானிகள் இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தினார்கள் என்று அடையாளப்படுத்தவில்லை. நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் சில பாகிஸ்தானிய அரசியல்வாதிகள் இந்திய ரஃபால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு சீன தயாரிப்பு J-10CE விமானம் தான் காரணம் என்று விரைவாக கூறினார்கள். இந்த கூற்று சீன ஊடகங்களால் ஆவலுடன் ஊதி பெரிதுபடுத்தப்பட்டது. சீன ஊடகங்கள் இந்த சம்பவங்களை சீன ஆயுதங்களின் வெற்றியாக, குறிப்பாக PL-15E ஏவுகணை மற்றும் J-10CE போர் விமானங்களில் வெற்றியாக சித்தரித்தன. இந்திய விமானப்படை IAF அதன் பங்குக்கு 5 ஜெட் விமானங்களின் இழப்பை மறுத்துள்ளது. இருப்பினும் ஏர் மார்ஷல் AK பாரதி மே 11ஆம் தேதி அனைத்து IAF விமானிகளும் பாதுகாப்பாக வீடு திரும்பியதை வலியுறுத்தும் அதே வேளையில் இழப்புகள் போரின் ஒரு பகுதியாகும் என்று ஒப்புக்கொண்டார். இது பற்றிய சுயாதீன அறிக்கைகள் முடிவில்லாதவை. மே 8ஆம் தேதி ராய்ட்டர்ஸ் மேற்கோள் காட்டிய ஒரு அமெரிக்க ராணுவ அதிகாரி உட்பட சில மேற்கத்திய வட்டாரங்கள் குறைந்தது 1 அல்லது 2 இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன. அதே நேரத்தில் CNN உடன் பேசிய ஒரு பிரெஞ்சு உளவுத்துறை அதிகாரி குறைந்தது ஒரு ரஃபால் இழப்பை உறுதிப்படுத்தினார். மறுபுறம் இந்த நடவடிக்கையின் போது ஒரு F-16 மற்றும் 2 JF-17 விமானங்கள் உட்பட பல PAF ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக IAF கூறியது.
பாகிஸ்தான் அதை உறுதிப்படுத்தவில்லை. மற்றொரு சிக்கலாக இந்த மோதலின் போது அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை PAF பயன்படுத்துவது அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக மட்டப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது 2019ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் F-16 விமானங்களை பயன்படுத்துவது இறுதி பயனர் ஒப்பந்தங்களை மீறி ஒரு சம்பவத்தில் இருந்து உருவானது. இந்த கட்டுப்பாடு PAF அதன் சீன தயாரிப்பு விமானங்களான J-10CE மற்றும் JF-17 அதிக நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கலாம். அதற்காக சீன தயாரிப்பு விமானங்களான J-10CE மற்றும் JF-17 அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை விட உன்னதமானவை என்று அர்த்தமல்ல. ஆனால் சீன ஊடகங்கள் J-10CE மற்றும் JF-17 அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை விட உன்னதமானவை என்பதனால்தான் பாகிஸ்தான் போர் முறையில் அந்த விமானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக கூறுகின்றன. மற்றொரு பக்கத்தில் பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல்களின் போது இந்திய மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் வர்த்தக பிரச்சினை பற்றி எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்பதை இந்தியா மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக சலுகை இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று வாஷிங்டனின் தொடர்ச்சியான கூற்றை இந்தியா இதன் மூலம் மீண்டும் ஒரு தடவை நிராகரித்துள்ளது. இந்த கதை ஏன் மீண்டும் ஒரு முறை வருகிறது? முழு அளவிலான போரை தவிர்க்க இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் சந்தர்ப்பத்தை வழங்க முன்வந்த பின்னரே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் நிறுத்தத்தை எட்டியதாக அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் நியூயார்க் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக மோதலை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுடனான வர்த்தகத்தை அமெரிக்கா நிறுத்திவிடும் என்று இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மிரட்டியதாக ட்ரம்ப் பலமுறை கூறி வருகிறார். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் குறித்த புரிதல் இரு நாட்டு ராணுவங்களின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் DGMOக்கள் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் எட்டப்பட்டதாக இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. நாங்கள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மிரட்டினோம், அவர்கள் போர் நிறுத்தம் செய்தார்கள் என்று சொல்வதை அவர்கள் நிறுத்துவதாக இல்லை. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் வைத்து சொல்கிறார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் நியூயார்க் நீதிமன்றத்தில் கூண்டிலேறி சொல்கிறார். மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதிலிருந்து மே 10ஆம் தேதி துப்பாக்கி சூடு மற்றும் ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவது குறித்து புரிதல் எட்டப்படும் வரை வளர்ந்து வரும் ராணுவ நிலைமை குறித்து இந்திய மற்றும் அமெரிக்க தலைவர்களிடையே உரையாடல்கள் நடந்ததாக வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அந்த விவாதத்தில் எதிலும் வர்த்தகம் அல்லது வரி தொடர்பான எந்த பேச்சும் பேசப்படவில்லை என்று அவர் தனது வாராந்திர ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். நியூயார்க் நீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் கூறிய தகவல் பற்றிய கேள்விகளுக்கு ஜெய்ஸ்வால் பதிலளித்தார். இந்திய மற்றும் பாகிஸ்தானின் DGMOக்களுக்கு இடையிலான நேரடி தொடர்புகளின் அடிப்படையில் போர் நிறுத்த முடிவு செய்யப்பட்டது என்பதை வெளியுறவு அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் என்றும் ஜெய்ஸ்வால் கூறினார். அமெரிக்காவின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, ட்ரம்புக்கு ஏதோ ஒரு இடத்தில் சமாதானம் செய்து வைத்தேன் என்று காட்ட வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதை உக்ரைனிலோ காசாவிலோ ஈரானிலோ செய்ய முடியவில்லை. இஸ்லாமாபாத்தில் செய்ய பார்த்தார், இந்தியா போட்டுடைத்து விட்டது. சரி, அமெரிக்க நீதிமன்றத்தில் உண்மைக்கு மாறான தகவலை அமெரிக்க அரசே கூறலாமா?